ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பருப்பு சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு, ஒரு முழு பூண்டு, பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா 1, கொத்தமல்லி கார்னிஷிங். இதில் நான் மசாலா பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னா மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு வெடிச்சதும் ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1 ஸ்பூன், வந்து ஒரு அழகு அரிசி 1/4 அழகு பருப்பு போட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு அழகுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம வதக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அழகு அரிசி 1/4 அழகு பருப்புக்கு நான் 5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் தண்ணியாக, சாப்பாடே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ட்ரையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து 3 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து கெட்டியாக தான் இருக்கும். பட் நாங்கள் தண்ணியாக தான் செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம வந்து கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து அரிசி தேவையான அளவு அரிசி போட்டுடலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரிசி போட்டு குக்கர் மூடிடலாம். இப்போ நம்ம ஒரு கிண்டி விட்டுடணும். மூடி போட்டாச்சு, விசிலும் போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இருங்க, விசில் வந்தோம்னா பார்க்கலாம். விசில் எடுத்துடலாம். இருக்கு பாருங்க. நம்ம வந்து 6 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் ஊற்றுனேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இந்த தண்ணியே போதுமானது.